Chemical coordinations பொறுத்த வரைக்கும் location of chemical coordinations questions இருக்கும். Location of chemical coordination நம்ம பாடியில இந்த கிளாண்ட் எங்க எல்லாமே வந்து லொகேட் ஆயிருக்கு அப்படின்றத பத்தி நமக்கு ஒரு கொஸ்டின்ஸே இருக்கும். அதான் நம்ம எழுத போறோம். லொகேஷன் ஆஃப் தி கெமிக்கல் கோஆர்டினேஷன். சரி, ஒரு டேபிள் மாதிரி எடுத்துக்கலாம். நிறைய டைம் வந்து நீட் எக்ஸாமினேஷன்ல நீங்க இந்த கொஸ்டின் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி கேட்பாங்க. ஸ்பெஷலா டேபிள் மாதிரிலாம் இருக்காது புக்ல. நான் வந்து அப்படி கிரியேட் பண்ணியிருக்கிறேன். ஈஸியா இருக்கும், வேற ஒன்றும் இல்லை. நீங்க தேடி பிடிச்சு படிக்கிறத நான் ஒரு அழகா கொடுத்துருப்பேன், நீங்க நோட் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி இருக்கும் பாருங்க. அதை ஒகேஷன் இப்படி எடுத்துக்கலாமா? ரைட். இப்படி எடுத்துக்கலாம் ஒரு டேபிள்ஸ். This is serial number. Okay. Serial number, வரிசை எண், organ, gland and hormones. ஓகே, இப்படி பண்ணிடலாம். இது மாதிரி ஒரு டேபிள் போடும்போது ஈஸியா இருக்கும் நமக்கு என்னென்ன வரும் அப்படின்னு. சீரியல் நம்பர் இப்ப பார்க்கலாம். எங்கெங்கெல்லாம் இந்த ஆர்கன்ஸ் இருக்கு, என்னென்ன ஆர்கன் இருக்கு கிளாண்ட்னு பார்க்கலாம். டாபிக் வந்து லொகேஷன் ஆஃப் கெமிக்கல் கோஆர்டினேஷன். அதாவது இதை கொஞ்சம் மாத்தி எண்டோகிரைன் கிளாண்ட்ஸ். எண்டோகிரைன் கிளாண்ட்ஸ் இந்த சுரப்பிகள் எங்கெல்லாம் இருக்கு அப்படின்றத நம்ம இங்க கொடுக்குறோம். சரிங்களா? இந்த லொகேஷன் ஆஃப் எண்டோகிரைன் கிளாண்ட்ஸ். ஆர்கன்ல ஹெட், நெக், thoraxy and stomach, abdomen. இது வந்து ஆர்கன். இது சீரியல் நம்பர்ல மாத்திக்கலாம். that is location. ஸோ இந்த ஏரியாவில் தான் நமக்கு இந்த கிளாண்ட்ஸ் இருக்கும். எங்க இருந்தாலும் இந்த கிளாண்ட் வந்து இந்தக்குள்ளதான் இருக்கும். அதனால இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நிறைய முறை கேட்டிருப்பாங்க நமக்கு நீட் எக்ஸாமினேஷன்ல. அதெல்லாம் கொஞ்சம் எளிமைப்படுத்தியிருக்கேன், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆர்கன் அப்படின்னா ஹெட்ல, நெக்ல, கழுத்துல, தொராக்சக்ஸ், மார்பறையில, ஸ்டொமக், வயிற்று, அப்டாமின், இடுப்பு போன்ற பகுதிகளில் காணப்படும். ஸோ அப்போ நெக்ல இருக்குன்னா என்ன கிளாண்ட் நெக்ல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன் இஸ் பிட்யூட்டரி, சாரி ஹெட்ல பிட்யூட்டரி கிளாண்ட் இருக்கும். செகண்ட் ஒன் பீனியல். பீனியல் இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஹெட்ல, தலையில காணப்படுற கிளாண்ட். இது நெக் கழுத்துல. தைராய்டு கிளாண்ட். இதுக்கப்புறம் பாரா தைராய்டு கிளாண்ட். ரெண்டு சுரப்பிகள் இருக்கும் இங்க. தைராக்ஸ், இந்த த்ராக்ஸ், மார்பறை, தமிழ் வந்து மார்பறை அல்லது மார்பு பகுதி. தைமஸ், தைமஸ். ஸ்டொமக் வயிற்று பகுதி. அட்ரினல் கிளாண்ட் இருக்கும். அண்ட் பாங்க்ரியாஸ், கணையம். அட்ரினல். அப்டாமின்ல டெஸ்டிஸ், ஓவரி, அதாவது விந்தகம், அண்டகம். இதான் சுரபிகள் இருக்கும் சார். இந்த சுரபிகள் என்ன மாதிரியான ஹார்மோன்ஸை கிரியேட் பண்ணுது, அதாவது செக்ரேட் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிட்யூட்டரி கிளாண்ட். இதுல நிறைய ஹார்மோன்ஸ் இருக்கும். நாம வந்து growth ஹார்மோன் கொடுத்துக்கலாம்.
பீனியல் கிளாண்ட்ல என்ன ஹார்மோன்ஸ் யோசனை பண்ணி பாருங்க, டக்கு ஞாபகம் வருதானே? மெலட்டோனின். ஓகே, தைராய்டு, தைராக்சின், பாராதைராய்டு, பாராதார்மோன். நெக்ஸ்ட் தராக்ஸ், தைமோசின், தைமோலின், தைமோபாய்டின் and thymus factoring hormone. Thymus factoring hormone. Stomach, adrenal, adrenaline, noradrenaline, insulin. இதுல pancreasல insulin, somato, statin, இந்த மாதிரி நிறைய ஹார்மோன்ஸ் இருக்கு. அப்டாமின்ஸ், டெஸ்டிஸ்ல androgen. Next one, estrogen. That's all. So that is a location of endocrine glands. So we have to lot of endocrine glands located in the different part of the body, like neck, head, neck, thorax, stomach, and abdomen. So and respectively some hormones and responsible by the glands of pituitary gland, pineal gland, thyroid gland, parathyroid gland, thymus gland, adrenal gland, pancreas, testes, and the ovary. So that is a endocrine glands. இந்த இது மாதிரி நமக்கு எத்தனையோ முறை நீட் எக்ஸாமினேஷன்ல கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு டேபிள்ஸ் இருக்காது நம்ம என்சிஆர்டில. நான் இது கிரியேட் பண்ணியிருக்கிறேன், ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. அது நம்ம பார்த்தீங்கன்னா ஓகே இதான் ஆன்சர் அப்படின்னு கொண்டு போகலாம். அந்த அளவுக்கு தான் இந்த காலம் கொடுத்துருக்கிறேன். ஓகே, தட் இஸ் அ லொகேஷன் ஆஃப் தி எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ். இப்போ நம்ம இங்க இருக்கிற கிளாண்ட்ஸை வந்து நம்ம ஒவ்வொன்றா பார்த்துட்டோம் அப்படின்னா அந்த டாபிக் வந்து முடிவுக்கு வந்துடும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கிளாண்ட் எங்க போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிட்யூட்ரில இருந்து போகலாம். ஸோ டாபிக் வந்து பிட்யூட்ரி கிளாண்ட்.